Hello friends, welcome to Lumia Tamil Tech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா D305 UHF wireless microphone system பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு unboxing வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்க சொல்ல இது வந்து ஒரு பவர் பேக்டா வந்து பக்காவா பேக் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக் வந்துட்டு நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் மேட் ஃபினிஷில் மேலே வந்து ஒரு மெட்டல் பாடியோடு இருக்குது. அதே போல் ஃபுல்லுமே ஒரு மெட்டல் தான். இதில் வந்துட்டு ஒரு டிஸ்பிளே இருக்குது. அதில் வந்து ஒரு பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி எங்கே இன்செர்ட் பண்ணால் இதை இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பேட்டரி போடுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு AAA பேட்டரி நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா 3.7 வோல்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து யூசேஜை பொறுத்து அதில் பேட்டரி வந்து ஸ்டோரேஜ் ஆகும். அண்ட் இதோட சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? இது வந்து C டைப் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்மியான ஆம்ஸில் ஏதாவது சார்ஜிங் யூனிட் இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஓகேவா? ஸோ நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு நல்ல மைக் செட் இருக்கு. ஸோ இதோட டிஸ்பிளே வந்துட்டு நான் வீடியோட எண்டில் எப்படி ஆன் பண்ணுறத காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதை வச்சிருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் இதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மைக்குமே அதே போல் ஒரு நல்ல மேட் ஃபினிஷில் வந்துட்டு எல்லாமே கிளியராக இருக்குது. இதை வந்து சேனல் A சேனல் Bன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே எடுத்து வர வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக் பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பின் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட மிக்சருக்கும் நம்மளோட யூனிட்டுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஜாக் இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் XLR ஜாக் கூட யூஸ் பண்ணலாம். பட் அது இதில் ப்ரொவைட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த ஜாக் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வச்சுருவோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு வந்துட்டு நம்ம பேட்டரி சொன்னோம்ல அந்த பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 2200 mAh பேட்டரி 3.7 வோல்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு. ஓகேவா? ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து ரெண்டு மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வச்சுருவோம். அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த யூனிட்டுக்கு நம்ம வந்து ஒரு பவர் சப்ளை கொடுக்கணும்ல அந்த பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக அதுக்கான ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு கம்மி ஆம்ஸில். ஸோ இது ஒரு ப்ரைஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் வந்து சார்ஜ் போடணும்ல அந்த சார்ஜ் போடுறதுக்கான ஒரு USB வித் C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வச்சுப்போம். இந்த USB டைப் C கேபிள்ல ஒரு சின்ன ஃபீச்சர்ஸ் என்னன்னா அட் அண்ட் டைம்ல ரெண்டு மைக்குமே என்ன பண்ண முடியும், நம்மளால சார்ஜ் பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது டூயல் C டைப். இது ஒரே பக்கம் USB அடாப்டர்ல போட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 C டைப் இருக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் தான். இது ரெண்டுமே தனித்தனியா ஒரே இடத்துல போடாம ரெண்டுமே அட் டைம்ல என்ன பண்ணலாம், நம்மளால சார்ஜ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதையும் நான் வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மைக் நாபுக்கு வந்துட்டு ஒரு டிசைன் பர்பஸ்க்காக இது கொடுப்பாங்க. அது வந்துட்டு ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்றேன். ஸோ நம்மளோட மெயின் யூனிட் வந்து எடுப்போம். இந்த மெயின் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இதோட மெயின் யூனிட். ஓகேவா? டிஜிமோர் பிராண்ட்ல ஒரு நல்ல மேட் ஃபினிஷ் பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் இதோட ஃப்ரண்டேஜ். 2 நாப் சேனல் A சேனல் Bக்கான நாப் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளே செக் பண்ணிக்கலாம் எது ஆக்டிவ்ல இருக்குன்றது. ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதோட வால்யூம் கண்ட்ரோல் வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்பில்ட் ஆண்டனா. இதை நீங்கள் கல்ட்டில எதுவும் வைக்க தேவையில்ல. இதுக்குள்ள அப்படியே மெர்ஜாயே இருக்கும். இதில் வந்து 2 சேனலுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ்டு A பேலன்ஸ்டு B CA Bன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் XLR அவுட்புட்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்துட்டு ஜாக்லேயே நான் யூஸ் பண்ண போறேன்னா மிக்ஸ் அவுட்ல கொடுத்து மிக்சர்ல நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து டைரெக்டாக எடுக்க முடியும் சேனலை. அட் த சேம் டைம் மிக்சர்லையும் கொடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு. இது வந்து 12 வோல்ட் போகிறதுக்கான ஒரு அடாப்டர் பின் இது. ஸோ இதை வந்து மற்றபடி வேற எந்த ஃபீச்சர்ஸ் கிடையாது. இது ஒரு லோ வெயிட் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு. நீங்கள் எந்த டிஸ்டன்ஸ்ல சென்டர் ஆஃப் மைக் எது வைக்கிறீங்களோ அதுக்கேற்றப்பல இதில் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதோட ஆன் ஆஃப் ஃபீச்சர்ஸ்லாம் நான் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான் இதோட ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இது பாருங்க சைடில் வேற ஒன்று வச்சிருக்காங்க. இது வந்து இதோட வாரண்டி கார்டு. இந்த வாரண்டி கார்டில் ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 1 இயருக்கு வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ
ஸோ இவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மைக்கை வந்து இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மைக்கை வந்து நான் இப்போ ஆன் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. அதுக்கான ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டேன். இது புதுசுன்றதால மேபி வந்து சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் உள்ளே போகிறேன். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க. பட் இதுதான் பெஸ்ட்டு, நமக்கு லூஸ் ஆகாமல் இருந்தால் தான் அதோட கனெக்டிவிட்டி வந்து நல்லா கிடைக்கும். ஓகேவா? இதை போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிறேன். இப்போ மைக் வந்துட்டு ஆன் ஆயிடுச்சு. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு கண்ட்ரோலே. ஓகேவா? இந்த பவர் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மைக் வந்து ஆஃப் ஆகிடும். அதே போல் வந்துட்டு மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் வந்து ஆகிடும். சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டரி எவ்வளோ இருக்குது, இதோட சிக்னல் லென்த் எவ்வளோ இருக்குது, இது என்ன சேனலில் ஒர்க் ஆகுது, அதோட பாயிண்ட் என்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 689.5 இருக்கா, இந்த சேனலில் தான் உங்களோட டிவைஸ்லையுமே வந்துட்டு சேம் சேனல் இருக்கணும். அந்த சேனல் மாறிச்சு அப்படின்னா இந்த மைக் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது எனக்கு யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம், வேணும் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் லாங் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் உங்களோட ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த மைக்கோட ஃபீச்சர்ஸ் வந்துட்டு. எனக்கு வந்துட்டு இப்போ நம்ம யூனிட்டை வந்துட்டு ஆன் பண்ணி பார்க்கறதுக்கான பவர் சப்ளை இங்கே எதுவுமே என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்துட்டு என்னைக்காவது அடுத்த வீடியோவில் வந்துட்டு இதோட ஒர்க் அவுட் எப்படி இருக்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து இதை ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே கொடுக்கறதுனால உங்களோட பேட்டரி அண்ட் உங்களோட சேனல் லெவல் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த்து எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மிக்சர்லையும் கனெக்ட் பண்ணலாம், அவுட்புட் டேரெக்டாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்ஸாக வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை வந்துட்டு ஒரு மைக் ஆடியோ செட்டில் வந்துட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் நான் சொல்லுவேன். நான் வந்து மற்றபடி குவாலிட்டி வைஸ் எல்லாமே குட்டாக இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் நார்மல் பேட்டரி கிடையாது. இது வந்துட்டு ஒரு நம்ம நார்மலாக ஒரு கடிகாரத்துலையோ அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 1 செகண்ட், இது வந்து நம்ம நார்மல் இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வால் கிளாக்ல இல்லை வந்துட்டு டிவி ரிமோட்ல அந்த மாதிரி பேட்டரி இது வந்து கிடையாது. ஓகேவா? இது வந்துட்டு எல்லா ஷாப்லையுமே இதுக்கு பேட்டரி வந்து கிடைக்காது. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து ஒரு ஹார்ட்வேர் ஷாப், ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி தான் இது. ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நான் இப்போ 2 பேட்டரியுமே 2 மைக்ல வந்து போட்டுட்டேன், அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால இதை வந்து டைரக்டா தான் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கு இந்த இதுல. ஓகேவா? அவன் என்ன பண்ணல, நமக்கு தனியா கொடுக்கல. ஸோ அவன் என்ன பண்ணனா 2 பேட்டரி வந்து பேக்கப்காக வாங்கி வச்சுட்டு அதை வந்துட்டு சார்ஜிங் போர்ட்ல யூஸ் பண்ற மாதிரி சார்ஜ் போட்டு வச்சிடணும். அப்பதான் உங்களை இதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். பட் இது அந்த அளவுக்கு ஒன்றும் பேட்டரி டவுன் ஆகாத ஒரு சீக்கிரத்துல. என்னோட எம்ஏஹெச் வந்து அதிகம். நீங்கள் சாலிடாக ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நைட்டு சார்ஜ் போட்டு அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணலாம். மற்றபடி இல்லை எந்த டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. ஆல்ரெடி நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு ஆடியோ செட்டில் வந்து போட்டு பார்த்தேன் ஒரு ஃபங்க்ஷனில். செம்ம குவாலிட்டி இருந்தது, ரேஞ்சுமே நல்ல ரேஞ்ச் இருந்தது. அரௌண்ட் ஒரு 25 மீட்டர்ஸ் கிட்ட வந்து நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். சூப்பர் ரேஞ்ச் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த சிக்னல் லைட்டாக கம்மியாகுமே கண்டி, பட் எல்லாம் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு என்னோட கமெண்ட் பாக்ஸில் லிங்க்னு டைப் பண்ணுங்க. நான் அதோட டிஎம் உங்களுக்கு பண்ணி விட்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதுதான் டிஜிமோரோட ஒரு அன்பாக்சிங் கம்ப்ளீட் வீடியோ. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல வீடியோ என்ன வேணுன்றதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோவை நாங்கள் என்ன பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறோம். அதோட யூசேஜ்மே எப்படி இருக்குன்றதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டி கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.